அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பரீட்சை வினாத்தாள் கசிவு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. அரசு நிறுவனங்களுக்கு கடுமையான விதிமுறைகள், ஜனாதிபதியின் உத்தரவு. இலங்கையில் மீண்டும் கடவுச்சீட்டு பிரச்சினை. பல்கலைக்கழக மாணவர்கள் மீது தாக்குதல். நடவடிக்கை எடுக்காவிட்டால் உயிர் துறப்பேன் கதரும் யாழ் நபர். நடந்தது என்ன? தடப்புரண்ட தொடர்ந்து மலைநாட்டுக்கான போக்குவரத்து பாதிப்பு. இணையத்தினூடாக படமோசடி செய்த தம்பதியினர் தொடர்ந்தும் விளக்கமறியல். தொடர்பின விரிவான செய்திகள். வடமத்திய மாகாணத்தில் 11ஆம் தர தவணை பரீட்சை தொடர்பான சிங்கள இலக்கிய வினாத்தாள் சமூக வலைதளங்கள் ஊடாக வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்று நடைபெறவிருந்த இறுதி பரீட்சை பிற்போடப்பட்டதாக வடமத்திய மாகாண கல்வி மற்றும் முதலமைச்சர் அமைச்சின் செயலாளர் ஸ்ரீமேவன் தர்மசேன தெரிவித்துள்ளார். இதன்படி இன்று காலை 8 மணியளவில் 8 வலயங்களில் உள்ள 30 பிரிவுகளைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட பாடசாலைகளில் உரிய வினாத்தாள் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பரீட்சை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு மற்றொரு வினாத்தாள் வழங்கப்படும் என ஸ்ரீமேவன் தர்மசேன மேலும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் தலைமையக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த முறைகேடு எவ்வாறு இடம்பெற்றது என்பதை கண்டறிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு அரசுகள், சர்வதேச அமைப்புகள், இலங்கைக்குள் அங்கீகாரம் பெற்ற ராஜதந்திர தூதரகங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களுடன் தொடர்பு கொள்ளும் போது இலங்கையின் அமைச்சகங்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்களை ஜனாதிபதி செயலகம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் 12 பக்க சுற்றறிக்கையை ஜனாதிபதி செயலாளர் நந்திக குமநாயக்க அமைச்சகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அனுப்பியுள்ளார். இந்த சுற்றறிக்கை ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. எனினும் இந்த விதிகளில் நிதி அமைச்சகத்துக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நிதியமைச்சு, உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கி போன்ற பலதரப்பு மற்றும் பிராந்திய நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன்களை பேச்சுவார்த்தை நடத்துதல், இருதரப்பு ஒத்துழைப்பு உதவியை செயலாக்குதல், வெளிப்புற வணிக கடன்கள், வெளிப்புற கடன் தொடர்பான விடயங்கள் மற்றும் முன்கூட்டியே பரிமாற்ற வளங்களை நிர்வகித்தல் போன்ற பல அம்சங்களில் சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு அரசாங்கம் அல்லது சர்வதேச அமைப்புடன் நேரடியாக தொடர்புகளை பேண முடியும். இந்த நிலையில் இலங்கை அரசின் பல்வேறு அமைப்புகளும் வெளிநாட்டு அரசாங்கங்கள், நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் ராஜதந்திர பிரதிநிதித்துவங்களுக்கும் இடையிலான முறையான மற்றும் செயல்பாட்டு தொடர்புகளை நெறிப்படுத்தவும் முறைப்படுத்தவும் நோக்கமாக கொண்ட வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியுள்ளார். இலங்கை அரசாங்கத்திற்கும் வெளிநாட்டு அரசாங்கங்கள் அல்லது நிறுவனங்களுக்கும் இடையிலான அனைத்து தகவல் தொடர்புகளும் வெளியுறவு அமைச்சகம் வழியாகவே மேற்கொள்ளப்பட வேண்டும். வெளிநாட்டு அரசாங்கங்கள் அல்லது இலங்கைக்குள் அங்கீகாரம் பெற்ற தூதரகங்கள் மற்றும் பிற சர்வதேச அமைப்புகளுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தவோ அல்லது நேரடியாகவோ தொடர்பு கொள்ளவோ கூடாது. அமைச்சர்கள், தூதர்கள் அல்லது வெளிநாட்டு அரசாங்கங்களின் மூத்த அதிகாரிகளை சந்திக்கும் போது அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பின்பற்ற வேண்டிய நடைமுறையை இந்த சுற்றறிக்கை குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் அங்கீகரிக்கப்படாத அல்லது இலங்கை ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்தாத அரசுகள் அல்லது அரசாங்கங்களுடன் ஈடுபாடு கொள்வதை தடுக்கிறது. வெளியுறவு அமைச்சகத்தின் எழுத்துப்பூர்வ அனுமதி இல்லாமல் வெளியுறவு கொள்கை மற்றும் உறவுகள் மற்றும் தொடர்புடைய விடயங்கள் குறித்து எந்த ஒரு வகையான ஊடக அறிக்கைகளையும், குறிப்பாக நேர்காணல், சமூக ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள் மற்றும் டிஜிட்டல் மின்னணு ஊடகங்களில் வெளியிடுவதையும் இந்த சுற்றறிக்கை தடை செய்கிறது. எழக்கூடிய எந்த ஒரு தேவையற்ற இருதரப்பு மற்றும் பலதரப்பு முரண்களை தடுப்பதற்கும் இலங்கையின் வெளியுறவு கொள்கைக்கு ஒரு நிலையான அணுகுமுறையை நெறிப்படுத்துவதே இதன் நோக்கமாகும். இலங்கையர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 7,50,000 கடவுச்சீட்டுகளுக்கு மேலதிகமாக புதிய கடவுச்சீட்டுக்கான உத்தரவை அரசாங்கம் இதுவரை வழங்காததால் இலங்கையர்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்காக செல்வதில் அச்சுறுத்தல் ஏற்படலாம் என வேலைவாய்ப்பு பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்வரும் சில வாரங்களில் நடைபெறவுள்ள கொரிய மொழி புலமை பரீட்சைக்கு தோற்றவுள்ள இலங்கையர்களிடமிருந்து கடவுச்சீட்டுக்கான விண்ணப்பங்கள் பெருமளவில் குவியும் எனவும் கொரிய மொழி
தேர்ச்சி பரீட்சையில் தோற்றுவதற்கு கடவுச்சீட்டு இலக்கத்தை வழங்குவது கட்டாயம் எனவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்திற்கு அடுத்த சில வாரங்களில் சுமார் 30,000 கடவுச்சீட்டு விண்ணப்பங்கள் நாட்டிற்கு செல்ல விரும்புபவர்கள் காரணமாக பெறப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த வட்டாரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த நிலையில் நாட்டிற்கு வேலை தேடும் இலங்கையர்கள் எவ்வித சிரமமுமின்றி கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதை உறுதிப்படுத்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலையீட்டை கோரியுள்ளதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்கள் தெரிவிக்கின்றனர். வெளிநாடுகளுக்கு வேலைக்காக செல்ல விரும்பும் இலங்கையர்களின் கடவுச்சீட்டு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் இந்த நாட்டில் கிடைக்கும் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகள் வேறு நாடுகளின் தொழில் சந்தைக்கு மாற்றப்படும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் அண்மையில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருந்த போதிலும் இந்த பிரச்சினைக்கு உறுதியான தீர்வு கிடைக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ராஜரட்டை பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீட மாணவர்கள் இருவரை தாக்கிய சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவர் மிகுந்தலை போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் மிகுந்தலை ராஜரட்டை பல்கலைக்கழகத்துக்கு வெளியே இடம்பெற்றுள்ளது. மிகுந்தலை நகரை வசிப்பிடமாக கொண்ட 27-30 வயதுடையவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் மிகுந்தலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராஜரட்டை பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீட மாணவர்கள் இருவர் நேற்று இரவு பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தில் இடம்பெற்ற வருட இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களது விடுதிக்கு சென்று கொண்டிருக்கும் போது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மிகுந்தலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் உள்ள வெதுப்பகம் ஒன்றில் உணவு வாங்க வந்த கூலி தொழிலாளி ஒருவர் நிலத்தில் விழுந்து கிடந்த தங்க ஆபரணத்தை எடுத்து வெதுப்பகத்தில் வழங்கிய நிலையில் இளைஞர் குழு அவரை கட்டி வைத்து தாக்கியிருந்தமை அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபர் தெரிவிக்கையில் உரும்புராய் பகுதியில் அமைந்துள்ள வெதுப்பகம் ஒன்றுக்கு சென்ற நிலையில் தங்க நகை போன்ற ஆபரணம் கீழே விழுந்து கிடப்பதை அவதானித்தேன். அதனை அடுத்து அந்த வெதுப்பகத்தில் ஒப்படைத்ததுடன் அதனை உரியவர்களிடம் ஒப்படையுங்கள் என கடந்த 24ஆம் தேதி வழங்கினேன். இதனை அடுத்து 2 நாட்கள் கடந்த நிலையில் குறித்த வீதியில் செல்லும் போது குறித்த வெதுப்பகத்துக்கு சென்று நான் வழங்கிய ஆபரணத்தை உரியவரிடம் ஒப்படைத்தீர்களா கேட்டபோது அவர்கள் இன்னும் ஒப்படைக்கவில்லை என கூறினர். மீண்டும் 2 நாட்கள் கழித்து குறித்த வெதுப்பகத்துக்கு சென்று அது தொடர்பில் கேட்ட நிலையில் ஒப்படைக்கவில்லை என பதில் வழங்கினர். இந்நிலையில் குறித்த பொருளை தாருங்கள், ஏதாவது சிறுவர் இல்லத்திற்கு அதை வழங்கி வைப்போம் என கேட்டேன். இதன்போது வெதுப்பகத்தில் நின்ற இருவர் என் கழுத்தை பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்து தாறுமாறாக தாக்கினர். எனது கதறலை கேட்டு வீதியால் சென்ற சிலர் என் தரப்பு நியாயத்தை கேட்டு என்னை மீட்டனர். சம்பவத்தில் முகத்திலும் உடலிலும் அடிகாயங்களுக்குள்ளாகிய நான் கோப்பாய் போலீசாருக்கு சம்பவம் தொடர்பில் தெரிவித்து விட்டு வைத்தியசாலைக்கு ஆம்புலன்ஸ் வண்டியில் சென்று விட்டேன். வைத்தியசாலையில் இருந்து வீடு திரும்பிய பின் கோப்பாய் போலீஸ் நிலையம் சென்றேன். என்னை தாக்கியவர்களை போலீசார் கைது செய்யவில்லை. இந்நிலையில் போலீஸ் நிலையம் வந்த சட்டத்தரணி ஒருவர் சமாதானமாக செல்லுங்கள் என கூறியதாக தெரிவித்த அவர் எனக்கு நியாயம் வேண்டும் என என்னை தாக்கியவர்களை கைது செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உயிர் மாய்ப்பேன் எனவும் தெரிவித்துள்ளார். தெமோதுரை தொடர்ந்து நிலையத்துக்கு அருகில் தொடர்ந்து ஒன்று தடம் புரண்டுள்ளது. பதுளையில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த சரக்கு தொடர்ந்தே இவ்வாறு தடம் புரண்டுள்ளது. இதன் காரணமாக மலைநாட்டுக்கான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் தொடர்ந்தே மீள்தடமேற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இணையத்தினூடாக 200 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட தம்பதியரை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணைகளை மேற்கொண்டு உண்மைகளை அடுத்த விசாரணையின் போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி தனிஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார். இந்த முறைப்பாடு கோரப்பட்ட போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பில் முன்னிலையான அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்து குறித்த சந்தேக நபர்கள் இணையதளத்தில் பணம் வைப்புகளை பெற்று 260 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர்.
மேலும் சந்தேக நபர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டால் விசாரணைகளுக்கு இடையூறு ஏற்படக்கூடும். எனவே பிணை கோரிக்கைகளை நிராகரித்து சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதிமன்றில் கோரிக்கை விடுத்துள்ளனர். சந்தேக நபர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நீதிமன்றில் உண்மைகளை முன்வைத்ததுடன் காவல்துறையினரின் குற்றச்சாட்டை நிராகரிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே குறித்த வழக்கு தொடர்பாக பரிசீலித்த நீதவான் சந்தேக நபர்களை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டதுடன் விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்த அறிக்கையை அன்றைய தினமே சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைத்திருங்கள். நன்றி, வணக்கம்.